ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பைரவா வியூ 786. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சகலகலாவல்லி மாலையில் இருந்து வரக்கூடிய 5, 6 இந்த 2 பாடலை எப்படி படிக்கணும், அதோடைய விளக்கம் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். சகலகலாவல்லி மாலை அப்படின்றது குமர குருபரர் அப்படின்றவர் எழுதின சிறிய நூலாக இருக்குது. இந்த சகலகலாவல்லி மாலையில் இருந்து இருக்கக்கூடிய 10 பாடல் மட்டும்தான். இந்த 10 பாடலை நம்ம படிக்கும் பொழுது நமக்கு சகலமும் கிடைக்கும் அப்படின்ட்டு சகல கலைகளிலும் நம்ம தேர்ச்சி பெறலாம். இது எல்லாத்துக்கான வீடியோவும் இங்கே ஏற்கனவே கொடுத்துட்டேன். அதுக்கான பிளேலிஸ்டையும் கிரியேட் பண்ணியிருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்க கல்வியில் மேம்படணும்னா இந்த சகலகலாவல்லியில் இருந்து வரக்கூடிய இந்த பாடல்களை படிக்கணும். நம்ம வாழ்க்கையில் அனைத்து விதமான செல்வங்களும் கிடைக்கணும் அப்படின்னாலும் சகலகலாவல்லி மாலையை நம்ம படிக்கணும் அப்படின்ட்டு. இப்போ இந்த சகலகலாவல்லி மாலையிலிருந்து வரக்கூடிய 5வது பாடல் எப்படி படிக்கணும், அதோடைய விளக்கம் என்ன பார்த்துட்டு அடுத்தது 6வது பாடல் பார்க்கலாம். பஞ்சப்பிதம் தரு செய்ய பொன்பாதம் பங்கேருகம் என் நெஞ்சத்தடத்து அலராது என்னை நெடும்தாள் கமலத்து அஞ்சத்துவசம் உயர்த்தோன் சென்னாவும் அகமும் வெள்ளை கஞ்சத்தவிசொத்திருந்தாய் சகலகலாவல்லி அப்படின்றதுதான் இந்த பாடல். இப்போ அதற்கான விளக்கத்தை பார்ப்போம். கலைமகள் எப்படி வீற்றிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்கன்னா, நீண்ட தண்டையுடைய தாமரையில அவங்க வீற்றிருக்காங்க. அன்னக்கொடிய உயர்த்தியவர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பிரம்மர். அவருடைய சிறந்த திருநாக்கையும் திரு உள்ளத்தையும் வெள்ள தாமரையாக கருதி அங்கேயே ஆசனமாக கொண்டு இந்த கலைமகள் அங்க வீற்றிருக்காங்க. செம்பு பஞ்சு குழம்பிய இந்த அழகிய திருமுகத்தோட வீற்றிருக்கக்கூடிய இந்த திருமகளே, எங்களுக்கு நீ எங்களுடைய உள்ளத்துல இருக்கக்கூடிய அந்த நீர்நிலையில நீ எப்ப மலராக மலர்வாய் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கலைமகளை கேட்கிற மாதிரியான பாடல்கள் இந்த வரியில இருக்கு. அனைத்து கலைகளுக்கும் அரசியே தங்களை வணங்குகிறேன் அப்படின்றதுதான் இந்த பாடல். இப்போ நம்ம பார்க்க போகிறது அடுத்த பாடல். 6வது பாடல் என்னன்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதற்கான விளக்கத்தை பார்க்கும். பண்ணும் பரதமும் கல்வியும் தீஞ்சொல் பணுவலும் யான் என்னும் பொழுது எளிது எய்த நல்காய் எழுதா மறையும் விண்ணும் புவியும் புனலும் கனலும் வெம்காலும் அன்பர் கண்ணும் கருத்து நிறைந்தாய் சகலகலாவல்லியே அப்படின்றதான் இந்த பாடல் 6வது பாடல். இப்போ இந்த பாடலுடைய விளக்கம் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். கலைமகளை நோக்கி நம்ம வைக்கக்கூடிய வேண்டுதல்கள் அனைத்துமே அனைத்து கலைகளும் நமக்கு வேணும். இப்போ என்னை எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் என்னை ஃபாலோ பண்ணுற எல்லாருக்குமே தெரியும், இந்த சகலகலாவல்லியை நான் அதிகமாக போற்றுவேன். ஏன்னா எனக்கு 8 லாங்குவேஜ் தெரியும். இவ்வளோ டிகிரி முடிச்சிருக்கேன்னா இதற்கான காரணத்தில் ஒன்றாக திகழக்கூடியது இந்த சகலகலாவல்லி மாலையில இருந்து வரக்கூடிய இந்த 10 பாடல்களை நான் தினமுமே பாராயணம் பண்ணுறதும் ஒரு காரணம். இப்போ இந்த பாடலை உங்களோட ஷேர் பண்ணுறேன்னா நீங்களும் எல்லா மொழிகளிலும் தேர்ச்சி பெறணும். இந்த பாடலுடைய முக்கியமான கருத்தாகவே விளங்கக்கூடியது 4வது பாடலே நான் ஏற்கனவே அதோடைய விளக்கம் கொடுக்கும் பொழுது வட நூற்கடலும் வடமொழி நூல்கள் எல்லாத்திலையும் தேர்ச்சி பெறணும் அப்படின்றதான விளக்கத்தையும் அதுல கொடுத்திருக்கேன். இப்போ இந்த 6வது பாடலுடைய விளக்கம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். எழுதப்படாத வேதங்கள் எதுவாக வேணாலும் இருக்கலாம். வானம், நிலம், நெருப்பு, காற்று, அதே மாதிரி இந்த 5 பஞ்சபூதங்கள்லையும் உன்னுடைய கண்ணுல கருத்திலும் நிறைந்திருக்கிறார். இது எல்லாத்துலயுமே நீங்க தான் நிறைஞ்சிருக்கீங்க. அதே மாதிரி பாடல், பரதம், கல்வி, இனிய சொல் ஆகிய பாடல்களிலும் எல்லாத்துலேயுமே நீங்களே நிலைச்சிருக்கீங்க. அதனால நான் எப்போ நினைக்கிறேனோ, எப்போ பாடல் ஏற்றணும்னு நினைக்கிறேனோ, நான் எப்போ ஒரு மொழியை கற்கணும்னு நினைக்கிறேனோ, நான் எந்த செயலை செய்யணும்னு நினைக்கிறேனோ, இந்த பஞ்சபூதத்துடைய துணையோட இந்த சகலகலாவல்லியை நான் சரணடைகிறேன். எனக்கும் அந்த சிறந்த செல்வ நிறைய சிறந்த சிறப்பான வாழ்க்கையை சகல கலைகளிலும் நான் தேர்ச்சி பெறக்கூடிய வழியை எனக்கு ஏற்படுத்தி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அனைத்து கலைகளுக்கு அரசியாக திகழக்கூடிய இந்த கலைமகளை வணங்குறேன் அப்படின்றதுதான் இந்த பாடலுடைய விளக்கமாக இருக்கு. இந்த பாடலுடைய மீதி இருக்க பாடல் அதோடைய சகலகலாவல்லிய மாலையை படிக்கணும் அப்படின்றதுக்கான விளக்கம் எல்லாமே ஏற்கனவே கொடுத்துருக்கேன். நீங்க செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த வீடியோக்கான கமெண்ட் எதனா கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் தெரிவிக்கலாம். வேற என்ன பிரச்சனைக்கான தீர்வுகள் உங்களுக்கு தேவைப்படுது, என்ன மாதிரியான வழிபாடுகளை பத்தி தெரிஞ்சுக்கணும்னாலும் சரி, அதை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணீங்கன்னா அந்த குறிப்பிட்ட வழிபாடுகள் என்ன பண்ணணும், எப்படி மந்திரம் ஜபிக்கணும், எந்த மாதிரியான மந்திரங்களை ஜபிக்கணும் அப்படின்றதுக்கான வீடியோவையும் நான் ரெடி பண்ணுறதுக்கு ஈஸியா இருக்கும். யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் இறைவனுடைய ஆசீர்வாதத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதத்தாலையும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நீடூழி வாழணும்னு இந்த இறைவனுடனும் இந்த குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிற. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.